ஹரே கிருஷ்ணா. வணக்கம். இஸ்கான் சேலம் சார்பில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கிருஷ்ணர், ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற தலைப்புல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதையா பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டத்தின் சுருக்கம். ஸ்ரீல பிரபுபாதர் அகில உலக இஸ்கானின் ஸ்தாபகாச்சாரியர் கருணையோடு நம்மளுக்கு இந்த புஸ்தகத்தை வழங்கியிருக்கார். அவருடைய கருணையால கிருஷ்ண லீலைகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மளுடைய வந்தனைகளை தெரிவிச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. மூகம் கரோத்தி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமிநிதி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. போன வாரம் காளியனை அடக்குதல், சப்டியூயிங் காளியா அப்படிங்கிற தலைப்புல 16 சாப்டர் பார்த்தோம். இந்த வாரம் 17 சாப்டர். வாட் இஸ் த டைட்டில்? டைட்டில் என்ன? கிருஷ்ணா புக்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எக்ஸ்டிங்யூஷிங் த ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டுத்தீயை அணைத்தல் அப்படிங்கிற தலைப்பு சில பிரபுபாதர் வழங்கியிருக்கார். ஸ்ரீமத் பாகவதத்துல அவருடைய சீடர்கள் இந்த பகுதியை மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா? ஸ்ரீல பிரபுபாதர் 13வது அத்தியாயம் வரைக்கும் தான் மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய சீடர்கள் கொஞ்சம் பேர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆச்சாரியார்களுடைய வியாக்கியானத்தை பொறுத்து மீதி பாகவதத்தை மொழிபெயர்த்து முடிச்சாங்க. ஸோ அவங்க இந்த அத்தியாயத்துக்கு ஹிஸ்டரி ஆஃப் காளியா, காளியனின் சரித்திரம் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா 2 கதையுமே இதுல இருக்கு. போன கதையில எப்படி காளியன் மேல கிருஷ்ணன் நடனம் ஆடி காளியனை அடக்கினார் அப்படிங்கிற லீலையை பார்த்து முடிச்ச உடனே பரீட்சித் மகாராஜ் இந்த அத்தியாயத்தை ஆரம்பத்துல என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, காளியன் எதுக்கு முதல்ல யமுனைக்கு வந்தான் அப்படிங்கிற கேள்வியை கேட்கறதுனால சுக்கதேவ கோஸ்வாமி கிட்டத்தட்ட இந்த அத்தியாயமே கொஞ்சம் சின்ன அத்தியாயம் தான், அதுலயுமே முக்காவாசி காளியனுடைய சரித்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசியில ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் அந்த எக்ஸ்டிங்யூஷிங் த ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டுத்தீயை அணைத்தல் அப்படிங்கிற தலைப்பை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஸோ அதனால 2 தலைப்புமே கொடுக்கலாம், அதனாலதான் அதே பிக்சர் வச்சிருக்கோம். ஸோ போன வாரம் பார்த்த கதையின் சுருக்கத்தை பார்த்துட்டு இந்த வாரம் கதைக்குள்ள போலாம். ஸோ பரீட்சித் மகாராஜ் அந்த கிருஷ்ணர் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு இந்த காளிய லீலையை அதுக்கு முந்தின அத்தியாயத்திலே ஆரம்பிக்கிறார். தேனுகாசுரன் வதத்துக்கு கடைசியிலேயே இந்த கதையுடைய அறிமுகம் வருது. அடுத்த கதை காளியனுடைய வதத்துல அடக்குதல், காளியனை அடக்குதல் அப்படிங்கிற தலைப்புல என்ன பார்த்தோம்? ஸோ கிருஷ்ணர் அந்த யமுனையில குதிக்கிறார். யமுனை கிடையாது அப்படின்னு பார்த்தோம், யமுனையுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு லேக், ஒரு ஏரி அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஏரியில குதிச்சுட்டு கொஞ்சம் விளையாடுறாரு காளியனை பாக்குறதுக்கு முன்னால. அப்புறம் ஆடியன்ஸ் வர்றதுக்காக வெயிட் பண்றாரு. உடனே காளியன் கிட்ட போய் சண்டை போடல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் காளியன் கிட்ட சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு 2 மணி நேரம் வெயிட் பண்றாரு. எதுக்குடா அப்படின்னா, ஹவுஸ்ஃபுல் ஆகுறதுக்கு தியேட்டர்ல. ஸோ எல்லா நண்பர்கள், உறவினர்கள், கோப்பர்கள், கோபியர்கள் எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க எல்லாம் அப்புறம் கந்தர்வர்கள், சானுராஸ், அப்சராஸ், தேவர்கள், எல்லா மேல் லோகங்கள்ல அதெல்லாம் நம்ம என்ன சொல்றது, பால்கனி மாதிரி சினிமா தியேட்டர்ல. ஸோ எல்லா ஹவுஸ்ஃபுல் ஆற வரைக்கும் வெயிட் பண்றாரு. அப்கோர்ஸ் காளியன் கிட்ட கொஞ்சம் சீண்டிட்டு
அவனை எழுப்பி விட்டு காளியன் வந்து தன்னுடைய வாள் சுருள்களை வச்சு கிருஷ்ணரை மடக்கி பிடிச்சிடுறான். 2 பேரும் அப்படியே ஒவ்வொருத்தர பாத்துக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் சண்டை போட மாட்டேங்கிறார். சோ 2 மணி நேரம் அப்படியே வெயிட் பண்றாரு எல்லாரும் வரதுக்காக. வந்த பிறகு அப்புறம் சண்டைய ஆரம்பிக்கிறார். சோ இத பார்த்த உடனே அப்கோர்ஸ் பிருந்தாவனத்துல என்ன ஆகுறது, அந்த கெட்ட சகுனங்கள் வருது. யசோதாமா நந்த மகாராஜுக்கு ஒரே பயம். அதுவும் பலராமர் போல தெரிஞ்ச உடனே இன்னும் பயம் அதிகரிக்கிறது. எல்லாரும் ஓடி வராங்க. ஓடி வந்து இத பார்த்த உடனே பாதி பேர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பாதி பேர் வந்து உடனே தண்ணியில குதிக்க போறாங்க. நந்த மகாராஜ் மற்றும் நிறைய பேர் வந்து யசோதாமாவும் குதிக்க போறேன், நான் கிருஷ்ணரை காப்பாத்துறேன் அப்படின்னு குதிக்கிறாங்க. ஆனா பலராமர் தடுக்கிறார். சோ பலராமர் இவங்களெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு தான் வந்து அவர் இந்த லீலையில வரல அப்படிங்கிற மாதிரி ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஏன்னா பலராமர் வந்து வந்திருக்க மாட்டார் இல்லையா. சோ இவங்க கிருஷ்ணரோட இருந்திருந்தாருன்னா அவரும் போயிருப்பாரு சண்டை போடுறதுக்கு. அப்ப இவங்களெல்லாம் யார் தடுத்திருப்பா? சோ இவங்களால தடுத்து நிறுத்துறதுக்காக பலராமர் ஒரு வேலை இருந்திருக்கலாம். சோ எல்லாரையும் தடுத்து நிறுத்துறாரு. யசோதாமா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. எல்லா கோபியர்கள் அழுகுறாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. சோ ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க, இந்த நிலையில கிருஷ்ணர் மேல இன்னும் அவங்களுக்கு அதிக அன்பு வளர்ந்தது அப்படிங்கறது. சோ ஆன்மீக ரீதியா இது வந்து உயர்ந்த ரசத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கறதுதான் வந்து ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. கிருஷ்ணர் மேல இன்னும் அதிகபட்ச அன்பு வளருது அவங்களுக்கு. சோ எல்லாரும் வந்த பிறகு கிருஷ்ணர் என்ன பண்றார், டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறார். காளியனுக்கு மொத்தம் பிரைமரி ஹூட்ஸ், செகண்டரி ஹூட்ஸ் அப்படின்னு இருக்கு. பிரைமரினா முதல் பட்ச தலைகள் பாத்தீங்கன்னா தன்னுடைய படம் எடுத்து விரிஞ்சு ஆட ஆரம்பிக்கிறது, தன்னுடைய தலையை வந்து விரிக்கிறது. சோ 100 தலைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முதல் பட்சத்துல. அது இல்லாம இன்னும் 1000, 2வது பட்சமா 1000 தலைகள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. சோ முதல்ல முக்கியமானது அந்த 100 தலை இல்லையா. சோ அந்த 100 தலை மேல பாம்பு விரிஞ்ச உடனே அது மேல குதிச்சு டான்ஸ் ஆடுறார், புல்லாங்குழல் எடுக்கிறார், வாசிக்க ஆரம்பிக்கிறார். எல்லாம் தேவர்கள்லாம் வந்து மேல ஆல்ரெடி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க, என்ன நடக்க போது புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரே பெரிய மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா இவங்களுக்கு கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிச்ச உடனே இவங்களுக்கு எல்லாம் முழிக்கிறாங்க, அவங்க பாக்குறாங்க. ஸோ என்ன நடக்கிறதே புரிய மாட்டேங்குது. கிருஷ்ணர் ஒவ்வொரு தலையா வந்து கிருஷ்ணர் அந்த 100 ஒரு தலையில குதிப்பாரு. இன்னொரு பாம்பனுடைய இன்னொரு தலையை வச்சு அவன் கிருஷ்ணரை கொத்த முயற்சி பண்ணுவான் காளியன். அப்புறம் அந்த தலை மேல குதிப்பாரு. அந்த தலை குனிஞ்ச உடனே இன்னொரு தலையை வச்சு கொத்த பார்ப்பான். அப்புறம் அந்த தலை மேல குதிப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தலையா குதிச்சு குதிச்சு வந்து கிட்டத்தட்ட இந்த பரதநாட்டியம் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டே ஆடுறது மட்டும் இல்ல, அடிக்கவும் செஞ்சார். நல்லா காலை வச்சு அடின்னு அடிக்கிறாரு. அடிக்க அடிக்க என்ன ஆகுறது, அதோடைய எலும்புகள்லாம் வந்து முறிய ஆரம்பிக்கிறது. வாயில இருந்து எல்லா விஷத்தையுமே வந்து கக்கி எடுத்துடுறாரு. எல்லா விஷத்தையும் கக்கி எடுத்த உடனே இறுதியில ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. முதல்ல விஷம் வருது, அப்புறம் ரத்தம் வருது. ஸோ ரத்தம் வர ஆரம்பிச்ச உடனே தூய்மை அடையிறதுக்கான அறிகுறிகள் தெரிய வருது. ஸோ காளியன் புரிஞ்சுக்கிறான் கிருஷ்ணர் உண்மையிலேயே முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இறுதியில என்ன பண்றார், சரணடையறதுக்கு மனப்பான்மை வந்து சரணடையறதுக்கு ஆரம்பிக்கிறார். இத காளியனுடைய மனைவிகள் அவங்க பார்த்த உடனே ஆரம்பத்துல சந்தோஷப்படுறாங்க. காளியனை கொல்றதுக்கு கிருஷ்ணர் கொன்னாலுமே நல்லதுதான், நம்ம கிருஷ்ணருக்கு எந்த தடையும் இல்லாம சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்த கஷ்டமும் இல்லாம தான் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா காளியனுடைய மனப்பான்மை மாறி அவன் திருந்துறத பார்த்த உடனே நாகபத்னிகள் அவனுடைய மனைவிகளுக்கு மனசு மாற்றம் ஏற்படுது. ஓ, காளியன் திருந்திட்டான் ஏன் கிருஷ்ணருடைய கருணையால. சோ இப்ப வந்து அவர் பக்தர். சோ இப்போ அவங்க வேண்டுறாங்க, கிருஷ்ணா உங்களுடைய கருணையால அவங்க திருந்திட்டாங்க, ஸோ நாங்க சேர்ந்து உங்களுக்கு பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காளியன் வந்து மன்னிக்கப்படுறான். காளியனுமே வந்து ரொம்ப அற்புதமான பிரார்த்தனைகளை செலுத்துறாங்க. கடைசியில வந்து அந்த இடத்த விட்டு போய் ஆகணும் எப்படியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் உத்தரவு கொடுக்குறார். காளியன் வந்து கேட்கிறான், இந்த மாதிரி கருடனால எனக்கு பிரச்சனை, கருடன் வந்து இந்த இடத்த விட்டு வேற எந்த இடத்துல பார்த்தாலும் என்ன கொன்னுடுவான், அதனால போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணன் சொல்றார், என்னுடைய பாதங்களின் அச்சுக்கள் உன்னுடைய தலைகள்ல இருக்கு, கருடன் எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்குறாரு. ஸோ அதோட அந்த கதை முடிகிறது. அடுத்த கதையா வந்து பரீட்சித் மகாராஜ் அடுத்த அத்தியாயம் 17வது அத்தியாயம் ஆரம்பத்திலேயே என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, ஏன் வந்து கருடன் அங்க வருவதற்கு அனுமதி இல்லை, ஏன் காளியன் வந்து கருடனுக்கு பயப்படுறான், இதனுடைய சரித்திரத்தை சொல்லுங்க, ஏன் காளியன் முதல்ல இங்க வந்தான் அப்படிங்கிற சரித்திரத்தை தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சுகதேவ சுவாமி கிட்ட கேட்ட உடனே அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. இந்த அத்தியாயத்துல இன்னும் சில கருத்துக்கள், போன அத்தியாயத்துல இன்னும் சில கருத்துக்கள் இருக்கு. ஸோ சுகதேவ கோஸ்வாமி வந்து
என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே அந்த ஊர்ல வந்து மக்களுக்கு தெரியும் அந்த ஏரியில வந்து விஷப்பாம்பு இருக்கு, அந்த ஏரிக்கு போக கூடாது அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தெரிஞ்சு வச்சு இந்த பசங்களுக்குமே வந்து அவங்க கட்டளை இட்டு இருக்காங்க, அந்த ஏரி பக்கம் போகாதீங்க, விளையாடாதீங்க, அது அபாயமானது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இந்த பசங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பசங்க அப்படின்னா ஒன்னா ரெண்டா ஆயிரக்கணக்குல பசுக்கள் பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க இல்லையா, எல்லாருக்குமே ஒரே சமயத்துல வந்து தாகம் எடுத்துருதான். சோ வேற வழியே இல்லாம திடீர்னு போய் குடிக்கணும்ட்டு போறாங்களாம். சோ இதுவே வந்து கிருஷ்ணருடைய ஏற்பாடு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கூட்டத்துல இருக்கோம், ஒருத்தருக்கு தாகம் ஏற்படலாம், 5 பேருக்கு தாகம் ஏற்படலாம். திடீர்னு எப்படி எல்லாருக்குமே ஒரே சமயத்துல அந்த ஏரியில தாகம் அது குறிப்பா அந்த ஏரியில போக கூடாது சொல்லியிருக்காங்க. எப்படி தாகம் எடுத்து அங்க போனாங்க அப்படின்ட்டு சுகதேவ கோஸ்வாமி சொல்லும் போதே பரீட்சித் மகாராஜ் பார்த்து சொல்றாரு. எனவே இதை பத்தி உனக்கு அதிகமா நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உனக்கே தெரியும் தாகம் எடுத்தா என்னென்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு தாகம் எடுத்ததுனாலதான் அந்த பிராமணா சிங்கி வந்து சபிச்சு அந்த லீலையெல்லாம் நடக்கிறது தெரியும் இல்லையா. அவருக்கு தாகம் எடுத்து தண்ணி கேட்க வந்து தண்ணி கொடுக்காத ரிஷி அங்க தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்களுடைய பையன் வந்து ஸ்ருங்கி அதை பார்த்து அவனே பரீட்சித் மகாராஜ் அவர் வந்து, நான் பெரிய ராஜா, நான் வந்திருக்கேன், எனக்கு நீ தண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து செத்து போன பாம்பை தூக்கி அவர் கழுத்துல போட்டுடுறார். ஸோ அவங்க பையன் அதை பார்த்தோன்னே பரீட்சித் மகாராஜுக்கு சபிச்சிடுறாரு. 7 நாள்ல வந்து அந்த பாம்பாலேயே நீ கொல்லப்படுவ அப்படின்னு சொல்லி சபிச்ச உடனே அப்பதான் பாகவதம்லாம் ஆரம்பிக்கிறது. சுகதேவ கோஸ்வாமி கொஞ்சம் ஒரு பாவனையா வந்து சொல்றாரு, இனி தாகம் எடுத்தா என்ன பிரச்சனை ஆகும் உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜோக்கா சொல்றாரு வச்சுக்கோங்க. சோ அதே சூழ்நிலைதான் இங்க கிருஷ்ணருடைய ஏற்பாடு. அங்கேயுமே கிருஷ்ணருடைய ஏற்பாடு, இங்கேயுமே கிருஷ்ணருடைய ஏற்பாடு. பக்தர்கள், தூய பக்தர்களுடைய வாழ்க்கையில அவங்க பகவான் கிட்ட 100% சரணடைஞ்சதுனால அவங்க வாழ்க்கையில ஏற்படுற ஒவ்வொரு விஷயமுமே வந்து பகவானோட இச்சையால ஏற்படுது. அது மூலமா பல விஷயத்த நம்மளுக்கு காட்டுறார். எப்படி பக்தர்கள் எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் என்னை விட்டு போகாம இருக்காங்க, அவங்களை எப்படி நான் காப்பாத்துறேன், அது மூலமா எப்படி அவங்க சந்தோஷமா இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயத்த வந்து இந்த லீலையில என்னென்ன பண்ணார். எல்லா பக்தர்களையும் முதல்ல காப்பாத்தினார், காளியனை தூய்மைப்படுத்தினார், யமுனையை தூய்மைப்படுத்தினார். இந்த மாதிரி ஒரே லீலையில பல காரியங்களை வந்து அவர் வந்து சாதிக்கிறார். சோ பல ஆச்சாரியர்கள் பல அந்தரங்க வியாக்கியானங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அதையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். 17வது அத்தியாயம் காளியன் மற்றும் கருடனின் சரித்திரம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். காளியன் வந்து முதல்ல நாகாலயா அல்லது ரமணகா தீபம், ரமணகா தீபம் அப்படின்னு சொல்லி இந்த பாம்புகள்லாம் வசிக்கிற ஒரு இடத்துலதான் வசிச்சுட்டு இருந்தான். அந்த இடத்துல கருடன் என்ன பண்ணுவானா, கருடர் வந்து என்ன பண்ணுவாரா, அடிக்கடி போயிட்டு அவங்களை தொந்தரவு பண்ணி, ஏன்னா கருடருக்கு வந்து இயற்கையான உணவு பாம்பு மீன் எல்லா விதமான உணவுகளையும் கருடன் வந்து சாப்பிடுறது வழக்கம், அதுதான் தவறு கிடையாது. ஸோ கருடன் வந்து போய் அந்த இடத்துல அந்த பாம்புகள்லாம் இருக்கிற இடத்துல போயிட்டு அவங்க கூட அவங்கள வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ எல்லா பாம்புகளுக்கும் எப்ப பார்த்தாலும் கருடனை கண்டா பயம். ஸோ அந்த பாம்புகளின் அல்லது ரெப்டைல் கம்யூனிட்டி, ஊர்வன ஜாதி மக்களுடைய தலைவர் வாசுகி. ஸோ வாசுகியை வந்து முன் வச்சு எல்லாரும் பிரம்மா கிட்ட போயிட்டு பிரார்த்தனை செய்யறாங்க. இந்த மாதிரி கருடனால எங்களுக்கு தொந்தரவு பயமா இருக்கு, நீங்க காப்பாத்தணும் அப்படின்ட்டு பிரம்மா கிட்ட பிரார்த்தனை செய்த உடனே பிரம்மா வந்து ஒரு ஏற்பாடு செய்து வைக்கிறார். ஸோ கருடன் கிட்ட பேசி என்ன ஏற்பாடு செய்யறாங்க அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தானம், சாக்ரிஃபைஸ், ஒரு யஜ்யத்துக்கு கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ உனக்கு தேவையான உணவுப் பொருட்களை இவங்களே வந்து ஒரு செடி கீழே உனக்கு வச்சிருவாங்க, யாரையுமே நீ தொந்தரவு பண்ணாத. ஸோ அது மூலமாக நீயும் உன்னுடைய உணவு உனக்கும் கிடைச்சிரும், இவங்களும் நிம்மதியா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி குறிப்பா ஹாஃப் மூன் டே, அஷ்டமி அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ காளியன் வந்து அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கு வந்து அதை சாப்பிட்டுட்டு போவான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ காளியனுடைய விஷத்தன்மை அதிகரிச்சதுனால அவன் என்ன நினைச்சான், நானும் பெரிய ஆளு, நான் எதுக்கு கருடனுக்கு சேவை பண்ணணும், அவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை வந்து நானே சாப்பிட்டு அனுபவிக்கிறேன், அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரு என்ன என்ன கருடனுக்கு அர்ப்பணிச்சாலுமே காளியன் சாப்பிட ஆரம்பிச்சான். காளியன் சாப்பிட ஆரம்பிச்ச உடனே கருடனுக்கு தெரிய வந்து காளியனோட பயங்கர சண்டை போட்ட உடனே காளியனுக்கு வந்து எதுவும் பண்ண முடியல. பெரிய சண்டை நடக்குது, பல விதத்துல வந்து அவனும் போராடுறான், விஷத்தை கக்குறான், கடிக்கிறான், குதிக்கிறான், என்னென்னமோ நடக்குது. எது பண்ணியுமே வந்து கருடனால வந்து வீழ்த்த முடியல, எதுவும் செய்ய முடியல. ஸோ உடனே பயந்து என்ன பண்றான்,
அவனுக்கு மட்டும் இந்த கதை ஒரு கதை தெரிஞ்சிருக்கு. என்ன கதை அப்படின்னா சௌபாரி முனியோட ஒரு கதை. அது என்ன கதை அப்படின்னா, சௌபாரி முனி ஒரு பெரிய முனிவர். அவர் யமுனையில வந்து ஆஹ் பிரார்த்தனை தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய தபசியத்தை யமுனைக்குள்ள பண்ணிட்டு இருக்கார். ஸோ கருடன் ஒரு சமயம் அங்கேயும் போயிட்டு மீன்களை சாப்பிட்டு இருக்கான். ஸோ மீன்களை சாப்பிடுறத வந்து சௌபாரி முனி பார்த்து அவர் கருடனுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். நீ இனிமே வந்து இங்க வந்து எந்த மீனையுமே நீ சாப்பிடக்கூடாது. என்னுடைய எச்சரிக்கையை மீறி நீ சாப்பிட்ட அப்படின்னா அப்ப நீ கொல்லப்படுவ. இது என்னுடைய எல்லா சக்தியால நான் வந்து உன்னை சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கருடனுக்கு சபிக்கிறார். ஸோ அதனால அந்த சமயமே என்ன பண்றாரு அப்படின்னா இன்னொரு மீனையும் எடுத்துட்டு போறாரு. ஏன்னா கருடனுக்கு அது இயற்கையான உணவு. அதை வந்து தடுக்கிறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது. இயல்பு, இயற்கை. குறிப்பா கருடன் வந்து பகவானுடைய நித்திய சகாக்கள்ல ஒருத்தர், இட்டர்னல் அசோசியேட் ஆஃப் லார்ட். ஸோ ஹவு கம், எப்படி வந்து கருடனை வந்து ஒருத்தருக்கு கட்டளையிட முடியும்? ஸோ இவர் சௌபாரி முனி அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு முனி. அவருக்கும் பகவானுடைய நித்திய லீலையில பங்கு பெறுற ஒருத்தருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ஸோ அவ்வளவு உயர்நிலையில இருக்கிறவருக்கு வந்து சபிக்கிறதுக்கு அருகதை கிடையாது. ஸோ அதனால ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 விதமான அபராதங்களை வந்து சௌபாரி முனி அங்க வந்து செய்யறார். முதல்ல வந்து அவர் உணவை தேடி வரும்பொழுது அவருக்கு தடங்களா இருக்கக்கூடாது முதல்ல. ஸோ அவருடைய வழியில தடங்களா இருந்தது முதல் அபராதம். 2வது, அவருக்கு சேவை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அவரை சபிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அபராதம். ஸோ இந்த 2 அபராதத்தை வந்து சௌபாரி முனி செய்ததால அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்திலிருந்து அவர் வீழ்ச்சி அடைஞ்சு, இது 9வது காண்டத்துல இந்த சரித்திரம் வளர்க்கப்பட்டிருக்கு. எப்படி சௌபாரி முனி வந்து 2 மீன்கள் வந்து பாலுறவு வச்சுக்கிறத பார்த்து அவர் மயக்கம் அடைஞ்சு மாயையில விழுந்து அவருடைய ஆன்மீக வழிமுறையில இருந்து விலகி பௌதிக வாழ்க்கையில பல பெண்களை திருமணம் செய்து பௌதிக வாழ்க்கையில மூழ்கிறார். அதுக்கு பிறகுதான் வந்து அவர் உணர்றாரு, நான் கருடனுக்கு செய்த அந்த பாவத்தினால வந்து அந்த தவறுனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உணர்ந்து, இருந்தாலும் அவர் யமுனையில இருந்த ஒரு புண்ணியத்துக்காக இறுதியில வந்து அவர் உணர்ந்து திருந்துறார். பட் இதுல ஆச்சாரியர்கள் இந்த கதை மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, வைஷ்ணவர்களுக்கு நம்ம எந்த ஒரு அபராதமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை வந்து இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு பெரிய முனிவர், அவருக்கே வந்து இந்த கதி அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும். ஸோ இந்த வைஷ்ணவ அபராதத்தை பத்தி நம்ம இறுதியில நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இப்ப மறுபடியும் இந்த சரித்திரத்துக்கு. ஸோ காளியனுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கு. ஸோ சௌபாரி முனியுடைய சாபத்தினால கருடன் வந்து அங்க போக மாட்டாரு. ஸோ அங்க போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காளியன் நேரா வந்து யமுனையில தஞ்சம் எடுத்துக்கிறான். ஸோ யமுனையில தஞ்சம் எடுத்ததுனால கருடன் அந்த இடத்துக்கு வர்றது கிடையாது. ஸோ இப்ப என்ன ஆகுறது இதனுடைய விளைவா? ஸோ ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க, பகவான் உடைய பக்தர் கருடன், அவர் ஒரு விஷயத்த செய்யறாரு அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இருக்கோ இல்லையோ, புரியுதோ இல்லையோ, மரியாதை கொடுத்து நீ வந்து வழி கொடுத்துடணும். ஆனா உனக்கு அந்த அறிவு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீ இந்த மாதிரி தவறை செஞ்சிருக்க. இந்த தவறு செய்ததுனால என்ன ஆச்சு, நீ என்ன நினைச்ச, அந்த மீன்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல செய்த. அவருக்கு தெரியும் கருடன் பகவான் நித்திய சேவகன் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்க்க கூடாது. ஆனா அந்த கர்வம் இருக்கு, அந்த அறியாமை இருக்கு. அந்த அறியாமையில அவர் செய்யறாரு. அவரு கருணை கொடுக்குறேன் அப்படிங்கிற, மீன்களுக்கு தஞ்சம் கொடுக்குறேன், மீன்களுக்கு கருணை கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு பேர்ல கருடனுக்கு இந்த சாபத்தை கொடுத்து காளிய நாங்க வர வச்சு என்ன ஆச்சு, எல்லா மீன்களும் இறந்துதான் போச்சு. அதனுடைய விஷத்தன்மையினால எல்லா மீன்களும் இறந்து போச்சு. மீன்கள் மட்டும் கிடையாது, எல்லா செடிகள் கொடிகள், அங்கிருந்து ஒரு 10 மைல் தொலைவுக்கு அந்த ஏரியே பெரிய ஏரியா. கிட்டத்தட்ட தேவர்களே ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஏரி. அந்த ஏரியில இருந்து வெளியில இருக்கிற எல்லா செடிகள் எல்லாமே செத்து போச்சு. சோ இதுல இருந்து இன்னொரு கருத்து ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கருணை என்ற பேர்ல பகவானுடைய திட்டத்தையும் பக்தர்களுடைய வழிமுறையும் புரிஞ்சுக்காம நம்ம பேரளவுல கருணை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்மளா ஒரு முயற்சி, ஒரு வழிமுறையை கையாண்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவு இதுதான். அவரும் வீழ்ச்சி அடைவாரு, மற்றவங்களுக்கு உதவி செய்யாம போகும். ஸோ இந்த ஒரு முக்கியமான கருத்து நம்ம இந்த 2 கிளாஸ்க்கு முன்னால ஹவு கேன் ஐ பி குட் வித்தவுட் காட் அப்படிங்கிற கான்செப்ட்லயும், இல்ல சேரிட்டி, தானம் கொடுக்குறோம், ஏன் கடவுளுக்கு செய்யணும், மற்றவர்களுக்கு செய்யலாம் தானம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்திலயுமே வந்து இந்த கருத்துக்கள் வந்து நான் நிறைய பேசியிருந்தேன். ஸோ ஏன் வந்து கிருஷ்ண பக்தி தான் இருக்கிறதுலே உயர்ந்த தானம் அப்படிங்கிற ஒரு கருத்து. ஸோ
அந்த கருத்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதை நல்லாவே நம்மளுக்கு உணர்த்தும் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். சோ கலியனுடைய சரித்திரத்தை பாத்தீங்க அப்படின்னா, கஷ்யபாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மனைவிகள், கத்ரு, வினதா அப்படின்னு சொல்லி. சோ கத்ருடைய பையன் தான் கலியா, வினிதாவுடைய பையன் தான் கருடா. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 பேரும் உறவு முறைதான். சோ ஆனா அவங்க 2 பேருடைய சரித்திரத்தினால அவங்கள வந்து 2 பேரும் இந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ சோபாரிமுடைய கதை இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த சாபத்தினால கலியன் வந்து அங்க தஞ்சம் எடுக்கிறான் அப்படிங்கிறத வந்து சுகதேவ கோஸ்வாமி இந்த சரித்திரத்தை சொல்லி உடனே இந்த கதையை எப்படி தொடர்றார் அப்படின்னா, காளியனை வந்து அவர் காளியனை தண்டிச்ச பிறகு காளியன் எப்படி சேவை பண்ணா அப்படிங்கிறத நம்ம வந்து போன அத்தியாயத்துல பார்த்தோம். காளியனுக்கு வந்து கிருஷ்ணர் என்ன பண்றான், கிருஷ்ணருக்கு எல்லா விதமான நகைகள், எல்லா விதமான அலங்காரங்கள் எல்லாத்தையுமே வந்து அவனுடைய பொக்கிஷத்துல இருந்து எடுத்து 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 அலங்கரிச்சு கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை தெரிவிச்சு கிருஷ்ணரை வழிபாடு பண்றான். ஸோ உள்ள இருந்து கிருஷ்ணர் வந்து அப்படியே பியூட்டிஃபுல் டெக்கரேஷன், ரொம்ப அழகா அலங்கரிக்கப்பட்டு மேல வந்த உடனே அதை பக்தர்கள்லாம் பார்த்த உடனே எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். ஏதோ எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட செத்து போன மறைந்த நிலையில இருந்து உயிர் கொடுக்கப்பட்டது. From unconscious they became conscious, from dead everybody became alive. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே வந்து கிருஷ்ணர்னா தான் உயிர். ஸோ நம்மளுக்கு நம்ம உயிர் தான் உயிர், ஆனா அவங்களுக்கு எல்லா உயிருக்குமே உயிரான அந்த கிருஷ்ணர் தான் அவங்களுக்கு உயிர். ஸோ அதுதான் பக்தனுக்கும் அபக்தனுக்கும் வித்தியாசம். கிருஷ்ணர் தான் உயிர் அப்படிங்கறதுனாலதான் கிருஷ்ணருக்கு ஒரு தீங்கு ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க தங்களுடைய உயிரையே மாயத்திக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. they were ready to kill themselves. தங்களுடைய உயிரை வந்து விடுறதுக்கே அவங்க தயாரானாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ரெடியா இருப்போம் கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு. நம்மளுக்கு ஏதோ ஒரு சளி வந்துருச்சு அப்படின்னாலே இன்னைக்கு சேவை செய்ய மாட்டேன், சின்ன கால் வலி வந்து அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் சொல்றோம். ஸோ உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு பக்தி இருக்கா, நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ எப்போ அந்த நிலை நம்மளுக்கு வருதோ அது உயர்ந்த நிலை. அந்த நிலையை அடையிற வரைக்குமே வந்து நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். பிரபுபாதுடைய கருணை, கிருஷ்ணருடைய கருணை, சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை. கிருஷ்ணர் ஒரு டான்ஸ் ஆடினார் அப்படின்னா அந்த கருணை ஈஸியா வரும். ஸோ டான்ஸ் எப்படி ஆடுவாருன்னு தெரியாது. ஸோ அந்த டான்ஸ் ஆடும்போது அதை ஏத்துக்கணும். ஸோ ஏத்துட்டோம் அப்படின்னா தூய்மை அடைவோம். தூய்மை அடைஞ்சோம் அப்படின்னா அந்த நிலையை அடைவதற்கு சாத்தியம். ஏன்னா காளியனுக்கே வந்து இந்த கருணை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் போன அத்தியாயத்திலயுமே வந்து ஆச்சரியமா வந்து பேசினாங்க, விவாதிக்கப்பட்டது. அதாவது நாகபத்னிகள் சொல்றாங்க, ஒரு பக்கம் இவ்வளோ பெரிய விஷ ஜந்து, என் கணவன் மூச்சு காத்தே விஷம், அவன் பேசினாலே விஷம். ஸோ சில சமயம் சிலரை பார்த்த உடனே அதை தோணும், அவன் பேசினாலே விஷத்தை கக்குற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட விஷ ஜந்துக்களுமே வந்து சைத்தன்ய மகாபிரபு இயக்கத்துல வந்து தூய்மை அடைய முடியும். கிருஷ்ணர் எப்படி தூய்மைப்படுத்துறார்? பொதுவா வந்து அசுரர்களை வந்து வதம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இத்தனை அசுரர்களை வதம் செஞ்சார், ஆனா காளியனை வதம் செய்யல. சைத்தன்ய மகாபிரபுடைய கொள்கை அதுதான், டோன்ட் கில் த டீமன் பட் கில் த டெமானியக் ப்ரொபன்சிட்டி. அசுரனை கொல்லாதே, அசுர தன்மையை கொன்றுவிடு. இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க இல்லையா? டோன்ட் ஹேட் தி சின்னர் பட் தி சின். பாவம் செய்யறவனையே நீ பாவம் செய்யறவனை நீ வந்து பாவம் செய்யறவனை அழிக்கிறது கிடையாது, பாவத்தை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவும் சொன்னதா சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுதான் அது கொள்கை. சோ சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை அதுதான் ஜகாய் மதாய் லீலை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தெரியும், ஜகாய் மதாய் எப்போ நித்யானந்த பிரபுவுக்கு வந்து தொந்தரவு ஏற்படுத்தினாங்களோ கல்லை தூக்கி எறிவாங்க இல்லையா? ஸோ நித்யானந்த பிரபுவுக்கு அந்த கஷ்டத்தை ஏற்படுத்தின உடனே சைத்தன்ய மகாபிரபு கோவம் வந்து உடனே தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை வந்து கூப்பிட்டாரு. எதுக்கு? அவங்க 2 பேரையும் அழிக்கிறதுக்காக. ஸோ அந்த நிலை வந்த உடனே நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபு அணுகி உடனே காலில் விழுந்து அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறார். நித்யானந்த பிரபு, உங்களுடைய அவதாரத்துல நீங்க யாரையுமே வந்து கொலை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய ஆயுதம் என்ன? கர்த்தால் மிருதங்கம், இதுதான் உங்களுடைய ஆயுதம்.
ஆஹ் அதனால கர்த்தால வச்சு கொள்றது கிடையாது. கீர்த்தனத்தை செய்து தூய்மைப்படுத்துறது. சோ பகவான் அவதரிக்கிறார் அப்படின்னா கீதையில அந்த பிரபலமான ஸ்லோகம் இருக்கு இல்லையா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஏன் யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன் கிருஷ்ணர் சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் பக்தர்களை காத்து, விநாசாய துஷ்கிருதாம், துஷ்கிருதாம் அப்படின்னா அசுரர்கள், அழிக்கிறது, அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி, டு ரீஎஸ்டாப்ளிஷ் தி தர்மா, டு ப்ரொடெக்ட் தி டிவோட்டீஸ் அண்ட் டு டெஸ்ட்ராய் தி டீமன்ஸ், அனிலேட் தி டீமன்ஸ். சோ இப்போ இதனாலதான் கிருஷ்ணர் கலியுகத்துல நேரா வர்றது கிடையாது. ஏன்னா வந்தார் வச்சுக்கோங்க, என்ன பண்ண வேண்டியது இருக்கும், எல்லாரையுமே கொல்ல வேண்டியது வரும், யாருமே இருக்க மாட்டோம். அதனாலதான் அவர் வர்றதுக்கு, ஏன் கடவுள் வரலன்னா வர முடியாது. வந்திருக்காரு, அப்கோர்ஸ். அவருக்கும் அவருடைய நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. நாமரூபே கலிகாலே நாமரூபே கிருஷ்ணாவதாரா அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்கு. கிருஷ்ண சக்தி வினானாகே தாரே பிரவர்த்தனா. கலியுகத்துல பகவான் தன்னுடைய நாம ரூபத்துல அவதரிக்கிறார். நாமத்துக்கும் அவருக்கும் வித்தியாசம் கிடையாது. சோ எப்போ அந்த நாமத்தை நம்ம அந்த நாமத்தை தான் பரப்புறதுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்தார். சைத்தன்ய மகாபிரபுவும் ஆடி பாடி இந்த சுசுக்கம் கருத்து சந்தோஷமான இந்த வழிமுறையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வழிமுறையை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக காளியனுக்கு மேல கிருஷ்ணர் ஆடினார். ஆனா நம்மளுக்கு மேல கிருஷ்ணர் ஆடினார்னா நம்ம தாங்க முடியாது. சோ அதனால நம்மளே ஆடிக்கலாம். என்ன ஆடுறது, குடிச்சுக்கிட்டு ஆடுறது கிடையாது, அது வேற. நம்ம என்ன குடிக்கலாம், நாமத்தை குடிக்கலாம். ட்ரிங்க் த நெக்டர், நாம ருசியை பருகலாம். the nectar of holy name, நாம ருசியின் அமிர்தத்தை பருகிட்டே நம்மளும் நடனம் ஆடணும். அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம் எல்லாத்தையுமே கிருஷ்ணர் வெளில எடுத்துருவார். சோ கிருஷ்ணர் கலியனுடைய ஒரு தலையில குதிக்கும் போது இன்னொரு தலை கொத்த ஆரம்பிச்சது. சோ நம்மளுக்கு காமம் அப்படிங்கறத ஒண்ணு நம்ம கட்டுப்படுத்தணும் முயற்சி பண்ணும்போது கோபம் அப்படிங்கிறது ஒண்ணு மேல ஏறும். அப்புறம் கிருஷ்ணர் அது மேல, அந்த பாம்பு மேல குதிச்சு அதை கீழே தள்ளின மாதிரி அந்த கோபத்துக்கு ஒரு வழிமுறை கிருஷ்ணர் கொடுத்து அதை நம்ம கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது மாயை இன்னொரு வடிவுல வரும். சோ இந்த மாதிரி எந்த வடிவுல வந்தாலுமே கிருஷ்ணருடைய நாமத்தை நம்ம ஜபம் பண்ணும்போது ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தூய நாமத்தை ஜபம் பண்ணோம் அப்படின்னா, தூய நாமம்னா கிருஷ்ணருடைய நாமம் தூய்மையானதுதான். ஆனா அபராதங்கள் எதுவும் செய்யாம ஜபம் பண்ணணும், அதுதான் தூய்மையான நாமம். அந்த அபராதங்கள்ல ஒண்ணுதான் இந்த வைஷ்ணவ அபராதம். சோ இந்த மாதிரி எந்த ஒரு தவறுகளையும் செய்யாம நேர்மையான பக்தி, தூய பக்தி நம்ம செய்யும் பொழுது அது தூய்மையான நாமம். அந்த தூய்மையான நாமத்தை சொல்லும் பொழுது என்ன ஆகும், எல்லா கெட்ட விஷயங்களும் உடனே மறைஞ்சிரும். சோ பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க, அது நம்மளுடைய நாக்குல கிருஷ்ணர் நடனம் ஆடுற மாதிரி உண்மையிலேயே நம்ம ஜபம் பண்ணணும் அப்படின்னா. சோ காளியனுடைய ஒரு தலையில கிருஷ்ணர் கால் வச்சு அடிச்சு ஆடும் பொழுது அந்த காளியனுடைய தலை இப்படி குனிஞ்சது இல்லையா. சோ அதே மாதிரி சில பக்தர்கள் உண்மையிலேயே நேர்மையா ஜபம் பண்றதுனால கிருஷ்ணர் அவங்க நாக்குல ஆடும் பொழுது அந்த வெயிட் தாங்க முடியாம இப்படி குனிஞ்சிடுறாங்க அப்பப்போ. ஆனா அது என்ன அப்படின்னு தெரியல, ஆடுறதுனால குனிகிறாங்களா இல்ல மயக்கத்துல இல்ல தூக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கிருஷ்ணருக்கு ஒவ்வொரு நாமத்துக்கும் நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம். அது கிருஷ்ணர் ஆடுறாரு நினைக்கிறேன். அந்த ஆடுற அந்த வெயிட்டு தாங்காம அப்படியே அவருக்கு நமஸ்காரம் பண்ணி பண்ணி ஒவ்வொரு நாமத்துக்குமே விழுந்து விழுந்து பிரணாமம் பண்றாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் ஜபம் பண்ணோம் அப்படின்னா வேற மாதிரி முடிவுதான் வரும். சோ அதனால எனக்கும் தான் சொல்லிக்கிறேன், சோ நேர்மையா ஜபம் பண்ணணும். ரொம்ப ஒவ்வொரு க்ஷணமுமே அதாவது யமராஜர் நம்மளை பார்த்துட்டோம், யமராஜரை நம்ம பாக்குறோம், வராரு, அவருடைய கயிறை கொண்டு போடுறாரு அப்படின்னா எப்படி கத்துவோம். திருடன் வீட்டுக்கு வந்தா அப்படின்னா போலீஸ் காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறோம் இல்லையா. மரணம் நம்ம வாசல்ல நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஏக்கத்துல ஜபம் பண்ணணும். கிருஷ்ணருக்கு திருப்தி பண்ணணும், கிருஷ்ணர் நாமத்தை சொல்லணும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல ஒவ்வொரு மந்திரத்தையுமே உச்சாரணம் செய்யணும். ஆனா ஆரம்ப நிலையில நம்மளுக்கு ஏற்றம் இறக்கம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக வாழ்க்கையில நம்மளுக்கு கேட்கும் போது உற்சாகமா இருக்கும். நாளை காலைல மறுபடியும் மாயையுடைய தாக்குதலை தாங்க முடியாம மறுபடியும் ஒரே மாதிரி பழைய மாதிரியே ஜாம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஆனா மீண்டு வரணும், அந்த நிலைகள் எல்லாம் தாண்டி தாண்டி மேல வந்தாதான் பக்தியில முன்னேறதுக்கான அறிகுறிகள் இருக்கு. இல்லை அப்படின்னா ஒரே நிலையில தான் இருந்துகிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு தீவிரமான சத்சங்கம் எடுத்துக்கணும்,
அபராதம் செய்யக்கூடாது. ஸோ அந்த அபராதத்தை பத்தி கடைசியில பேசலாம். ஸோ எப்படி தீவிரமா ஜபம் பண்ணணும், பக்தர்களுடைய சத்சங்கம் என்ன, வைஷ்ணவர்கள்லாம் யார், அதை பத்தியும் நம்ம அப்புறம் பேசலாம். ஸோ சைத்தன்ய மகாபிரபுடைய வழிமுறை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஸோ ரொம்ப அற்புதமான வழிமுறை. சுசுக்கம் கர்த்தும் அவ்யயம் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷா வகமம் தர்மியம் சுசுக்கம் கர்த்தும் அவ்யயம். கீதையில வந்து கிருஷ்ணர் சொல்றார், எல்லா வித்யை, எல்லா நாலேஜ், எல்லா வித்யைகளுக்குமே இந்த பகவத்கீதை ராஜவித்யா, த கிங் ஆஃப் ஆல் நாலேஜ், அறிவின் அரசன். ராஜகுஹ்யம், குஹ்யம்னா சீக்ரெட், எல்லா சீக்ரெட்னா ரகசியங்கள், எல்லா ரகசியங்கள்லயுமே வந்து இது உயர்ந்த ரகசியம். ஏன் ரகசியம்? ஏன் எல்லா ஸ்லோகம் கண்ணுக்கு தெரியுதுங்க, சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களாம் படிக்கலாமே, அது இங்கிலீஷ் லெவலில் இருக்கு. அப்புறம் ரகசியம்னா அப்புறம் தெரியாத மொழியில எழுதியிருக்கணும், யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சிருக்கணும். நீங்க தான் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ரகசியம்னா எப்படி ரகசியம்னா சும்மா படிச்சா புரியாது, அதுதான் பாயிண்ட். சும்மா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டா நான் ஜபம் பண்ணிட்டேன் அர்த்தம் கிடையாது, அதுதான் பாயிண்ட். நேர்மையான மனப்பான்மையில செய்யணும். அப்கோர்ஸ் அது ஆரம்பம், பட் கிராஜுவலா நம்ம வந்து நல்ல மனப்பான்மையோட செய்யும்போது, ஆரம்பம் கூட வந்து நம்ம அபராதம் செய்யாம ஜபம் பண்ணும்போது தூய்மையா இருப்போம், ஒரு சந்தோஷம் வரும். பக்தியில நம்ம ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா பல பேருக்கு இருந்த அனுபவம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல எப்போ இஸ்கானுக்கு வந்தோம், எப்போ இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தெரிய ஆரம்பிச்சது, கீதையை படிக்க ஆரம்பிச்சோம், பக்தர்களை பாக்குறோம், ஒரே சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் வந்து சில மாதங்கள் இல்ல சில வருடங்கள் கழிச்சு அதே சந்தோஷம் கம்மியாயிடுச்சு. கம்மியாகிற மாதிரி ஒரு உணர்வு. ஏன் அப்படின்னா அந்த அபராதங்கள் தான் காரணம். அந்த அபராதங்களை செய்யக்கூடாது. பொதுவா வந்து என்ன இயல்பா இருக்கணும், வருடங்கள் ஆக ஆக அவர் பக்தியில முன்னேறணும் அப்படிங்கறதுதான் ஒரு நார்மல் லாஜிக், நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா. ஆனா நிறைய சமயம் என்ன ஆகுது, ஆரம்பத்துல வந்த பக்தர்கள் பயங்கர உற்சாகமா இருக்கிறாங்க, முதிர்ந்த பக்தர்கள் சேவை பண்ணுமா, அது பண்ணுமா, இன்னுமே வந்து அவங்க ஒரு அரை மணி நேரம் சேவைக்கு வந்து அவங்களுக்கு 50 ஸ்லோகம் சாஸ்திரத்துல இருந்து மேற்கோள் காட்டி, நீங்க கிருஷ்ணருடைய சேவகன், நீங்க கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் வாங்க கோயிலுக்கு, கொஞ்சம் நன்கொடை கொடுங்க, இன்னும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சோ ஏன் அப்படின்னா அந்த அபராதங்கள் செய்யறது. அந்த அபராதங்கள் செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய பக்தி அப்படிங்கிறது தடுக்கப்படும். அந்த அபராதங்கள் அப்படிங்கறத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம், எல்லா தூய்மையான விஷயங்களையுமே வந்து தூய்மையானது இது இந்த ஆன்மீக வழிமுறை. பிரத்யக்ஷா வகமம் தர்மியம், இது வந்து வெறும் ஏட்டளவு கிடையாது, எல்லாருமே தானே உணரலாம். பிரத்யக்ஷ வகமம் தர்மியம், இந்த வழிமுறையே வந்து ஒவ்வொருத்தர் யாரு பயிற்சி பண்றாங்களோ அவங்களே வந்து அதை உணர்ந்துக்கலாம். பிரத்யக்ஷ வகமம் தர்மியம். சுசுக்கம் கர்த்தும் அவ்யயம். சுசுக்கம், சுக்கம்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. சுசுக்கம்னா மிக மகிழ்ச்சியான ஒரு வழிமுறை, வெரி ஹாப்பி ப்ராசஸ், ரொம்ப சந்தோஷமான ஒரு வழிமுறை. சுசுக்கம் கர்த்தும் அவ்யயம், அத்தகைய வழிமுறை தான் நித்தியமான இந்த ஆன்மீக வழிமுறை அப்படின்ட்டு கீதையில கிருஷ்ணன். அந்த சுசுக்கம் கருத்தும் தான் இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய சங்கீர்த்தனம். சங்கீர்த்தனம், கீர்த்தனம்னா பாடுறது, சங்கீர்த்தனம் சேர்ந்து சேர்ந்து பாடுறது அப்படின்னா வைஷ்ணவர்களோட சேர்ந்து, பக்தர்களோட சேர்ந்து. சில சமயம் பக்தர்கள் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு கிடையாது, பக்தர்களோட சேர்ந்து செய்யணும். சோ சங்கீர்த்தனம், உனதுஜ்வல ரசம் சுபக்தி ஸ்ரீயம். சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு இந்த உயர்ந்த வழிமுறையை வந்து ரொம்ப தாழ்ந்த ஆத்மாக்களுக்கு கொடுத்திருக்காரு. அனர்ப்பித்த சரிம் சிராத் கருணையா வதீர்ண கலௌ சமர்ப்பயுதம் உனதுஜ்வல ரசம் சுபக்தி ஸ்ரீயம் ஹரிபுரத்த சுந்தர துதி கதம்ப சந்தீபித சதா ஹிருதய கண்டரே ஸ்புரத்துவா சச்சிநந்தனா. உனதுஜ்வல ரசம், அதாவது இருக்கிறதுலே ஒரு ஆன்மீக வழிமுறைகள்லயே வந்து உயர்ந்த வழிமுறை கிருஷ்ணரை வந்து ஒரு மாதுரிய ரசத்துல சேவை பண்றது, அவருடைய கோபி பாவத்துல, அந்த பாவத்துல சேவை பண்றது அப்படிங்கறதுதான் உயர்ந்த அனுபவம். அந்த அனுபவத்தை வந்து இருக்கிறதுலே தாழ்ந்த ஆத்மாக்களுக்குமே வந்து கொடுக்க வந்தவர் தான் ஸ்ரீ சைத்தன்யம். அதனாலதான் அவரு கருணாவதாரா, மெக்னானமஸ், எல்லா அவதாரங்கள்லயுமே வந்து கருணை வாய்ந்தவர். அந்த வாய்ப்பை வந்து நம்ம தீவிரமா எடுத்துக்கணும். இந்த சமயத்துல நம்ம இங்க பிறந்திருக்கோம், இது கலியுகத்துல, இந்த கலியுகம் பார்த்தீங்கன்னா 1000 கலியுகத்துல ஒரு கலியுகத்துலதான் வந்து கிருஷ்ணர் வருவார், சைத்தன்ய மகாபிரபு வருவார். அந்த கலியுகத்துல அது இந்த கலியுகம் தான். எப்ப கிருஷ்ணர் பிறந்தாரோ அந்த அடுத்த வர கலியுகத்துலதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவதரிப்பார். சோ அது இந்த கலியுகம் அப்படிங்கறதுனால நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ஸ்ரீல பிரபுபாதர் வந்திருக்கார்.
ஸோ இத்தகைய ஆச்சாரியர்கள்லாம் வந்து நம்மளுக்கு இந்த வழிமுறைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதை வந்து தீவிரமா எடுத்துக்கணும். நம்ம தீவிரமா எடுத்துக்கிட்டு பக்தி பயிற்சியை வந்து தீவிரமா பயிற்சி பண்ணணும். ஸோ இதை செய்தோம் அப்படின்னா அப்போ பக்தி வழிமுறையில சந்தோஷமா இருக்கலாம். ஸோ கிருஷ்ணர் எல்லாரும் பார்த்த உடனே எல்லாருக்கும் உயிர் திரும்ப வருது. பலராமர் கிருஷ்ணர் வந்து உடனே காளியனை அமிச்ச உடனே கரைக்கு வரார். கரைக்கு வரும்பொழுதே பாத்தீங்க அப்படின்னா எப்படி எல்லா பக்தர்களும் சக்தி வந்து எல்லா செடி கொடிகளுக்கும் மறுபடியும் உயிர் வந்தது. எல்லாரும் கிருஷ்ணரை வந்து புகழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அழுகுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. பலராமன் வந்து கிருஷ்ணர் தன்னுடைய மடியில எடுத்து வச்சுக்கிறாரு. யசோதாமா அழுதுகிட்டே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டே வந்து கிருஷ்ணருக்கு முத்தம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி அது. ஸோ அந்த ஏக்கத்துல வருத்தப்படுறாங்க பாத்தீங்களா, அந்த வருத்தத்தினுடைய விளைவு என்ன? கிருஷ்ணர் மறுபடியும் வந்த உடனே அந்த சந்தோஷம் எந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்படின்னா அதை சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்த சந்தோஷத்துக்கு தான் வந்து அவங்க கஷ்டப்படுற மாதிரி தெரியும். ஆனா இறுதியிலே எல்லாமே வந்து வெற்றி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நிகழ்ச்சியெல்லாம் பிராமணர்கள், பிருந்தாவனத்துல இருக்கிற பிராமணர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கிருஷ்ணர் வந்து நல்ல நேரம், அதனால அவன் காப்பாற்றப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கிருஷ்ணர் வந்து எப்பவுமே வந்து எல்லா கஷ்டங்கள்ல இருந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா அந்த மகாராஜா நீங்க பிராமணருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷமா எல்லா பிராமணர்களுக்கும் தானம் அஃப்கோர்ஸ் அதுவும் அவங்களுடைய பாவத்தினால கிருஷ்ணர் தான் எல்லாருமே காப்பாத்துறார். நேரமே அவருடைய சேவகன் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த சந்தோஷமான நிலை எல்லாரும் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. எல்லா பிரஜவாசிகள் அங்க இருக்காங்க, பசுக்கள் இருக்கு, எல்லா பசுக்களும் அங்க இருக்கு. இரவு நேரம் வந்துருச்சு. இரவு நேரத்துல தான் இந்த காளியலிலே முடியறது. எல்லாருமே வந்து பயங்கர டயர்டு, சோர்ந்து போறாங்க. திரும்ப விருந்தாவனத்துக்கு போனோம்னா ரொம்ப தூரம், அதுவும் இரவு நேரம் அப்படிங்கறதுனால எல்லாரும் என்ன பிளான் பண்றாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம இந்த கரையோரமே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. கிருஷ்ணரோட எல்லாரும், கிருஷ்ணர் பொதுவா யசோதாமா வீட்டுல தனியா அவங்க கூட தான் படுப்போம். ஆனா இன்னைக்கு எல்லாரும் கூட படுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு இன்டைரக்டா ஒரு நல்லா பிளான் பண்ணி எல்லாம் படுத்துடுறாங்க. படுத்துட்டு இருக்கும் போது நடு ராத்திரியில என்ன ஆகுது, ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டுத்தீ எல்லாரையுமே வந்து சூழ்ந்துருது ஒரு நெருப்பு. ஸோ அது ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, காளியனுடைய ஒரு நண்பன், லாயல் ஃப்ரெண்ட், காளியனுக்கு இந்த தீங்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்ற வருத்தப்பட்டு அவனுடைய நண்பன் ஒருவேளை அந்த காட்டு தீ ரூபத்துல வந்து கிருஷ்ணருக்கு தீங்கு ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அப்கோர்ஸ் அது வந்து சம்மர் சீசன், வெயில் காலம். ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த பெரிய காட்டு தீ ஏற்படுது. ஏற்பட்ட உடனே எல்லாருக்கும் அனல் ஜாஸ்தியானே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, தீக்கு நடுவுல நம்ம இருக்கோம், எந்த கணத்துல வேணா அந்த தீ எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையுமே வந்து அழிச்சிடும் அப்படிங்கறத உணர்ந்து எல்லாரும் கிருஷ்ண கிருஷ்ணா மகாபாகோ கிருஷ்ணா அப்படின்ட்டு சத்தம் போட்டு கிருஷ்ணர்கிட்ட தஞ்சம் எடுக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, அவங்க அழிக்கப்பட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய பாதங்கள்ல இருந்து தூரமா போக வேண்டியது வருமே, அந்த பயம், என்ன காப்பாத்து அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அவங்க நித்திய சகாக்கள், அவங்க அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ண அவசியமே கிடையாது. ஸோ அவங்க கிருஷ்ணர் உடைய சேவையில இருந்தும் அவருடைய பாதங்கள்ல இருந்தும் விலகி போயிடுவோமே சொல்லி கிருஷ்ணரை காப்பாது. இது இன்னொரு முக்கியமான கருத்து. நம்மளுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் என்ன வழிமுறை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த ஆசை இருந்தாலுமே நம்ம கிருஷ்ணரை தஞ்சம் எடுத்துக்கிறது சிறந்தது. ஆனா பக்தியில முன்னேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பக்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா சில சமயம் அப்கோர்ஸ் அது உயர்ந்த நிலை, நம்ம அந்த நிலையில கிடையாது. ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, கிருஷ்ணா எனக்கு முதுகு வலி இருக்கு, எப்படியாச்சும் இதை தீர்த்துரு, உனக்கு சேவை பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆஸ்ட்ரிக் மார்க், கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படிங்கிற மாதிரி, உனக்காக தான், எனக்கெல்லாம் கிடையாது, கொஞ்சம் காசு கொடுப்பா, கொஞ்சம் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தா நான் எக்ஸ்ட்ரா டொனேஷன் கொடுப்பேன், உனக்காக தான். ஆனா 5000 ரூபாய் வந்து சம்பள உயர்வு வந்தது அப்படின்னா 5000 கிருஷ்ணர் கொடுப்போமா, 1000 ரூபாய் கொடுப்போமா, 500 ரூபாய் கொடுப்போம், மீதி 4500. ஸோ அதனால கவனமா இருக்கணும், எதை பிரார்த்தனை பண்றோம், எதை பிரார்த்தனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னா எப்பவுமே கிருஷ்ணருடைய சேவைக்காக தான் பிரார்த்தனை பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கஷ்டமான சூழ்நிலை, ஸோ கிருஷ்ணர் உடனே என்ன பண்றார், எல்லாருக்கும் அந்த கர்கமுனியுடைய வாக்கியம் ஞாபகம் வருது. கர்கமுனி என்ன சொல்லிட்டு போனார், கிருஷ்ணர் ரொம்ப சக்தி வாய்ந்தவன்,
அவனுடைய உங்களுக்கு வாழ்க்கையில எந்த தடங்கள் வந்தாலுமே கிருஷ்ணரை தஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையில இருந்தே கிருஷ்ணர் காப்பாத்துவார் அப்படிங்கறத எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. சோ உடனே கிருஷ்ணர் அவனுடைய பக்தருக்கு எதுவும் தீங்கு நேரிடக்கூடாது இல்லையா? கிருஷ்ணர் அங்கேயே இருக்காரு. உடனே எல்லா தீயுமே வந்து மூழ்கிடுறாரு, சாப்பிட்டுறாரு. நம்ம தண்ணி போட்டு அனுப்போம், ஃபயர் இன்ஜின் whatever it is, இல்லை மழை வரணும். ஆனா கிருஷ்ணர் வந்து வித்தியாசம். தன்னுடைய வாயில வந்து அந்த பிக்சர் ஆரம்பத்துல காட்டின கடைசியில காட்டுறோம் பாருங்க. சோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த நெருப்பையே வந்து சாப்பிட்டுறாரு, ஸ்வாலோ, முழுகிடுறாரு. ஸோ நிறைய வெண்ணெய் சாப்பிடுவார்கள் இல்லையோ, ஸோ ஜீரணமாகறதுக்கு இந்த ஃபயரை யூஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தை இப்படி எவ்வளவு வெண்ணெய் சாப்பிடுறான்னு யோசிக்கலாம். ஸ்ட்ராங் ஃபயர். ஸோ ஜட்டர் அக்னி, நமக்குள்ள இருக்கிற அக்னியுமே வந்து வைஸ்வானரோ, அதுவுமே வந்து விஷ்ணுவுடைய ஒரு விரிவாக்கம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அபாயங்கள், கலிய லீலை முடிஞ்சு சில மணி நேரம் தான் ஆயிருக்கும். அப்பதான் வந்து ஒரு பெரிய அலை ஓஞ்சு வந்து ஓஞ்சிருக்கு. எல்லாம் நிம்மதியா படுக்கும் போது இன்னொரு பிரச்சனை. ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு சமயமுமே வந்து அசுரர்களால அங்க எப்பவுமே அவங்களுக்கு தொல்லைதான். அப்படியா? கிடையாது. நம்ம பார்த்து என்னடா இப்பதான் ஒரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனையா? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தாலுமே கிருஷ்ணர்கிட்டயே இருக்காங்களே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன தடங்கள் வந்தாலும் கிருஷ்ணரையும் கிருஷ்ண சேவையும் விட்டு போயிட்டோம். இவ்வளவு நாள் பக்தி பண்ண, என்னை காப்பாத்தினாரா, எனக்கு இது கொடுத்தாரா அது கொடுத்தாரா, எப்பவுமே கிருஷ்ணரை வந்து நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா? ஆனா கேள்வி கேட்கறது ரொம்ப ஆரம்ப நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க எந்த சில பிரபுபாதர் தன்னுடைய சேவையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சேவை பண்ணார். வாழ்க்கையில எத்தனை தடவை எவ்வளவு முயற்சிகள் எடுத்திருப்பார். தன்னுடைய குரு வந்து தனக்கு இட்ட கட்டளை என்ன, மேற்கத்திய நாட்டுக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இட்டார். அந்த கட்டளையை வந்து தன்னுடைய வானப்பிரஸ்த நிலை எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்ப கிரகஸ்த நிலையை முடிஞ்சு வானப்பிரஸ்த நிலையை எடுத்த உடனே, சன்னியாசம் எடுத்து விட்ட உடனே அந்த பகவத் தரிசனம், அமெரிக்கா போறதுக்கு முன்னால சில வருடங்கள், கிட்டத்தட்ட 15 வருடங்கள் விருந்தாவனத்துல தங்கி 12 வருடங்கள் இருந்து பல விதத்துல பல முயற்சிகள் எடுக்கிறார். ஜான்சில ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு விருந்தாவனத்துல அவர் ஒரு இடத்த எடுத்து அங்க வந்து புஸ்தகங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தெல்லாம் மொழிபெயர்த்து பகவத் தரிசனம், இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் பேக் டு காட் அப்படிங்கிற மேகசின். அந்த மேகசினை சில பிரபுபாதர் தனியாளா அவரே எழுதுவார், அவரே அதை வந்து எடிட் பண்ணுவார். அதை விருந்தாவனத்துல இருந்து டெல்லிக்கு போயிட்டு அதை வந்து அச்சடிச்சு அந்த பிரதிகளை, அந்த மேகசின்ஸ் இங்கிலீஷ் ஹிந்தி அதை அச்சடிச்சு அவரே போயிட்டு சேல்ஸ் பண்ணுவார். 60 வயசு தனியாளா ஒவ்வொரு கடையா வீதியா ஒவ்வொரு ஏறி ஏறி இறங்கி சேல் பண்ணார் பகவத் தரிசனத்தை. ஒரு சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயில் தாங்க முடியாம மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்துடுறாரு. அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பிரபுபாதை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காப்பாத்துறாங்க. அந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்தார். பல வருடங்கள் இங்க முயற்சி எடுத்து தன்னுடைய 70 வயசுல அமெரிக்கா போறதுக்கு முயற்சி பண்றார். ஆனா போறதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பல தடங்கங்கள், அவருக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு முன் வரல. அவர் எத்தனையோ பேருக்கு பிரச்சாரம் பண்ணார், யாரும் காசும் கொடுக்கல, அவருக்கு பொருள் உதவியும் கிடையாது, ஆள் பலமும் கொடுக்கல, எந்த உதவியுமே. அவருடைய ஆன்மீக சகோதரர்கள் மற்ற பக்தர்களுமே வந்து என்ன நினைச்சாங்க, 70 வயசுல இவர் அமெரிக்கா போயிட்டு தனியா என்ன பண்ண போறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கு எதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க நிறைய பேர். ஸோ எந்த உதவியுமே யாரும் செய்யல. அவருக்கு பாஸ்போர்ட் விசா கிடைக்கிறதுலயுமே பிரச்சனை, அதுக்கும் பல முயற்சி எடுத்திருக்கிறார். கடைசியில வந்து போறதுக்கு காசு கிடையாது அமெரிக்கா போறதுக்கு. ஸோ அவர் என்ன பண்றார், சரக்கு கப்பல்ல ஸ்பான்சர்ஷிப் டிக்கெட், சுமதி மொரார்ஜி சிந்தியா ஷிப்பிங் கம்பெனி பாம்பேல இருக்கு. ஸோ அந்த ஷிப்பிங் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கார்கோ ஷிப், சரக்கு கப்பல்கள் வந்து அமெரிக்காவுக்கு போகும். ஸோ அங்க வந்து ஒரு ஸ்பான்சர் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஃபிளைட் கிடையாது, பேசஞ்சர் ஷிப்பும் கிடையாது, கார்கோ ஷிப். 70 வயசு சில பிரபுபாதருக்கு. அந்த அம்மாவை சந்திக்கிறதுக்காக நாள் முழுக்க அவங்க அம்மாவுடைய ஆபீஸ்ல வந்து கீழே வெயிட் பண்றாரு. அவங்களும் யோசிக்கிறாங்க, சுவாமிஜி என்ன இது, அவங்களுக்கு அவங்க கிட்ட டொனேஷன் வாங்குறதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உள்ள அழைச்சு கேட்கறாங்க, சுவாமிஜி எங்க போகணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல நான் அமெரிக்கா போகணும், எனக்கு ஒரு ஸ்பான்சர் கொடுங்க அப்படின்னு. ஸோ அவங்க 70 வயசு உங்களுக்கு, யூ ஆர் டூ ஓல்டு,
நீங்க ரொம்ப வயசுல முதிர்ந்தவர், அமெரிக்கா இஸ் டூ கோல்டு, அமெரிக்கால வந்து குளிர் ஜாஸ்தி, -5 -10 -20 அப்படின்னு சொன்ன உடனே சில பிரபுபாதர் என்ன சொல்றாரு, ஐ எம் டூ போல்டு அப்படிங்கிறார். எனக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய குரு எனக்கு கட்டளையிட்டு இருக்கார், எப்படியாச்சும் நான் முயற்சி எடுக்கணும் அப்படின்ற ஒரு நேர்மை. சோ அவங்க சரி சுவாமி நான் ஏதாவது காசு தரேன், இங்க ஏதாவது வேணா பண்ணுங்க, ஏன்னா முயற்சி எடுங்க, அங்க ஏதாவது போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, யாருமே இல்ல வேற சொல்றீங்க. இல்ல நான் செஞ்சே ஆகணும், என் குரு எப்பவுமே என் கூட இருக்காரு அப்படிங்கிற தைரியத்துல அவர் வந்து இல்ல எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க உதவி செய்யறாங்க. சரக்கு கப்பல்ல அவர் போறாரு. போகும்பொழுது 2 தடவை ஹார்ட் அட்டாக் வருது. முதல் தடவை 70 வயசு சி சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஏர்பஸ் மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல சரக்கு கப்பல்லாம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா பழகி இருக்கிறவங்க தான் வந்து போக முடியும். ஸோ பிரபுபாதருக்கு இந்த பழக்கம் கிடையாது. ஸோ 70 வயசுல போறாரு, அவருக்கு தலைவலி பல பிரச்சனைகள் வருது. 2 இரவு தொடர்ந்து ஹார்ட் அட்டாக் வருது. 3வது இரவு என்ன நினைச்சாரு, இன்னொரு தடவை வந்தது அப்படின்னா அவ்வளவுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது 3வது இரவு அவருடைய கனவுல எல்லா அவதாரங்கள் கிருஷ்ணர் விஷ்ணுவுடைய எல்லா அவதாரங்கள் அவர்கிட்ட அவருடைய கனவுல வந்து நாங்க உங்களை வழிநடத்தி போயிட்டு இருக்கோம், நீங்க எந்த பயமும் படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிருஷ்ணருக்கு வந்து பிரபுபாதருக்கு உத்தரவாதம் கொடுத்தாருதான் பிரபுபாதருக்கு சொல்லியிருக்கார். அது பிறகு அவர் வந்து இறங்கின உடனே போஸ்டன் நியூயார்க் அந்த இறங்கின உடனே ரைட்டா லெஃப்டா திரும்பணும் கூட தெரியாது, அங்க யாரையுமே தெரியாது. அப்கோர்ஸ் ஒரு தூரத்து நண்பருடைய ஒரு பையன் அங்க இருக்காங்க, அவங்களுடைய உதவி மூலமா தான் வந்தாரு. கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல இருந்தாரு, அவ்வளவுதானே தவிர வேற எந்த உதவியுமே கிடையாது, யாரையுமே தெரியாது. இதுக்கு அங்க போனாரு. அமெரிக்கர்கள்லாம் வந்து மாமிசம் சாப்பிடுறத நிறுத்தணும், போதை வஸ்து சாப்பிட்றத நிறுத்தணும், சூதாடுறத விடணும், தவறான உடல் வச்சுக்கிறதுலாம் நிறுத்த வச்சு அவங்கள ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தீவிரமா எடுக்க வச்சு அவங்கள தோத்தி அணைய வச்சு குர்தா அணைய வச்சு பகவத்கீதையே வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்கள மாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோட அமெரிக்காவுக்கு போய் இறங்கி இருக்காரு. ஸோ எத்தனையோ சுவாமிகள் போயிருக்காங்க அங்க. ஆனா அவங்க வந்து யோகா அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு தவறான வழிமுறைகள், உடல் உணர்வை வந்து ஜாஸ்தி பண்றதுக்கும் உட வச்சு இன்னும் அதிகமா மக்கள் எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழிமுறையை சொல்லி கொடுக்கறதுக்காக சுவாமிகள்லாம் போயிட்டு சீக்ரெட் மந்திரங்கள்லாம் சொல்லி என்னென்னமோ எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து காசு சம்பாரிச்சுட்டு அதுவே ஆன்மீகம் சொல்லி ஊரே ஏமாத்திட்டு வரும்பொழுது சில பிரபுபாதர் இந்த கஷ்டமான வழிமுறையே அமெரிக்காவுக்கு போயிட்டு அவங்களுக்கு, ஆனா அங்க போயுமே வந்து 1 வருஷம் கஷ்டப்படுறாரு. அவர் எடுத்துட்டு போன டைப்ரைட்டர், அவர் எடுத்துட்டு போன 2 பெட்டி, அதுல வந்து அவர் மொழிபெயர்த்து சில புஸ்தகங்கள், டைப்ரைட்டர் மிஷின், அவர் இன்னும் பாகவதத்தை மொழிபெயர்க்கிறதுக்காக அவர் எடுத்துட்டு போனார். அதையுமே வந்து அவர் வந்து திருட்டு போயிருது. அவர் தங்கின இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹிப்பிகள், அந்த காலத்துல வந்து இளைஞர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கை வழிமுறையை வெறுத்து நாங்கெல்லாம் வந்து ட்ரக்ஸ் போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிட்டு நாங்க வேற சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஏன்னா எல்லா வழிமுறையிலுமே வந்து எல்லா கஷ்டங்கள் இருக்கு. எங்க அம்மா கஷ்டப்படுறான், அப்பா கஷ்டப்படுறான், தாத்தா கஷ்டப்படுறாங்க, அதே வழிமுறையை எங்களை எடுத்துக்க சொல்றாங்க, நாங்க வேற வழியை பார்த்துக்கணும்னு சொல்லி இளைஞர்களுடைய சமுதாயம் எல்லாம் வந்து ஹிப்பிக்கல் ஆயிட்டாங்க. நீங்க ஹிஸ்டரியில பார்க்கலாம், அமெரிக்கன் ஹிஸ்டரியில. அந்த ஹிப்பிக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு போதை வஸ்து எடுத்துப்பாங்க, திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க மத்தியில சில பிரபுபாதர் வாழ்ந்து பிரச்சாரம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணார். அப்போ பல கஷ்டங்கள், யாருமே அப்பவுமே வந்து காசு கொடுக்கல. எத்தனையோ பேருக்கு வந்து அவர் லெட்டர் எழுதுவார் சில பிரபுபாதர். அவருக்கு தெரிஞ்ச லால் பகதூர் சாஸ்திரி, அப்ப வந்து இஸ் பிரசிடென்ட் ஆர் இந்தியா இந்தியா பிரதமர் பிரசிடென்டா இருந்திருப்பார் லால் பகதூர் சாஸ்திரி. சில பிரபுபாதருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப கிடையாது, பட் ஒரு தூரத்து உறவு மாதிரி உறவு கிடையாது, தெரிஞ்சவர் வச்சுக்கோங்க, நண்பர் மாதிரி வச்சுக்கோங்க, பார்த்திருக்காரு இதுக்கு முன்னால. ஸோ லால் பகதூர் சாஸ்திரி வந்து அமெரிக்கா வர்றதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பிரபுபாதனால கிடையாது, பட் அமெரிக்கன் கவர்மெண்ட்ல ஒரு ஒரு எண்டவர், ஒரு முயற்சி. அப்போ ஸோ அமெரிக்கா வர்றதுக்கு முன்னாடி லால் பகதூர் சாஸ்திரி வந்து ரஷ்யாவுக்கு போறாரு. ரஷ்யாவுக்கு போன உடனே அங்க செத்து போறாரு. அவர் ஒருவேளை வந்திருந்தா அவரை இதெல்லாம் இஸ்கான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பல எடுத்த முயற்சிகள் ஒரு முயற்சி. அப்புறம் பல பேருக்கு கடிதம் எழுத அமெரிக்கால ஒரு பெரிய டோனர் ஒரு இந்தியரை பார்த்து இந்தியர் வந்து காசு கொடுக்கறதுக்கு தயாராகிறார். ஓகே நீங்க நல்லது பண்றீங்க, நான் உதவி செய்யறேன், பெரிய கோயில் கட்டுங்க முதல்ல கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லி காசு தரதுக்கு தயாராகிறார். ஆக்சுவலா அமெரிக்கால கிடையாது, இந்தியாவில ஒரு டோனர். ஆனா இந்திய அரசாங்கத்துல இருந்த
சட்ட விதிகள்னால இந்தியாவில இருந்து அவ்வளவு காசு வந்து அமெரிக்காக்கெல்லாம் அனுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம்லாம் இருந்தது. ஸோ அதனால அவன் அந்த டோனர் அந்த நன்கொடையாளர் வந்து கொடுக்க முடியாம போயிருது சில பிரபுபாதருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்த எல்லா வழிமுறைகள்லயுமே வந்து பல தடங்கங்கள். எந்த பொருள் உதவியும் கிடையாது, ஆள் உதவி கிடையாது, எந்த ஆள்பலம் யாரும் எதுவும் கிடைக்கல. இன்னைக்கு வந்து ஒரு எம்என்சி கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வருது அப்படின்னா வரும்போதே இன்ஃப்ளூயன்ஸ், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், எக்கனாமிக்கல் சப்போர்ட், எல்லா பவர் ஏன்னோ எல்லா இன்ஃப்ளூயன்ஸோட வந்து இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி 1000 பேரை ரெக்ரூட் பண்ணி உடனே ஆரம்பிப்பான். சில பிரபுபாதருக்கு இது எதுவுமே கிடையாது. 70 வயசுல அதுவுமே வந்து இங்க எம்என்சி கம்பெனி வரான் அப்படின்னா மக்களுடைய புலனின்பத்துக்கு வந்து உதவி பண்றதுக்காக வரான். மீன்ஸ் அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்க இன்னும் அனுபவிக்கிறதுக்காக அவன் வரான். ஆனா பிரபுபாதர் போனது அவங்கள புலனின்பம் அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக அங்க போனார். ஸோ கஷ்டமான விஷயம், கஷ்டமான சூழ்நிலை, எவ்வளவு கஷ்டப்பட்டும் சில பிரபுபாதர் செஞ்சு அவரே வந்து விதி அங்கேயும் போயிட்டு புக்ஸை விற்பாரு. அங்க இருக்கிற டாம்ஸ்கின் ஸ்கொயர் பார்க் அப்படின்ற ஒரு பார்க் இருக்கும், பூங்கா, அங்க போயிட்டு பஜனை பண்ணுவாரு. அங்க இந்த மாதிரி சில ஹிப்பிகள், சில மக்கள்லாம் வந்து அங்க உட்கார்ந்து 2 பேர் 4 பேர் 5 பேர் 10 பேர் உட்கார்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பிரபுபாத் பஜனை பண்ணும்போது அதை கேட்டு பிரபுபாத் உபன்யாசத்துக்கு அழைப்பார் எல்லாரையுமே வந்து. ஸோ அப்பா அப்படி அழைச்சு ஒரு வருஷம் கழிச்சு சில பிரபுபாத் இஸ்கான் ஆரம்பிக்கிறார். 70 வயசுல போறாரு. ஒரு வருஷம் கழிச்சு இஸ்கான 1966 ஆரம்பிச்சு அடுத்த 12 வருஷம் அவர் வந்து நம்மளோட இந்த உலகத்துல இருக்கார். அந்த 12 வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 தடவை 6 காண்டங்களையும் சுத்தி வர்றாரு. 7வது காண்டத்துக்கும் அண்டார்டிகாவுக்கும் சில பிரபுபாதர் சமீபத்துல அவருடைய மூர்த்தி வடிவிலையும் அவருடைய புஸ்தகம் வடிவிலையும் போயிருக்கார். அப்ப அண்டார்டிகா அப்ப போல. ஸோ அதனால இப்ப சில பிரபுபாதருடைய விக்கிரகத்தை பக்தர்கள் எடுத்துட்டு போயிட்டு அண்டார்டிகாவுக்கு, ஸோ அது மூலமா உலகத்துல எல்லா இடத்துக்கும் சில பிரபுபாதர் போன ஒரு புகழ அவர் கொடுத்தாங்க, ஒரு சேவையை செய்தாங்க. பிரபுபாதருடைய புக்ஸ் அங்க விநியோகிக்கப்பட்டிருக்கு அண்டார்டிகாலையும். ஸோ இப்போ சில பிரபுபாதருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து இவ்வளவு கஷ்டத்தையுமே வந்து தாங்கி கிருஷ்ணருடைய தஞ்சத்தை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய சேவையில நம்ம ஈடுபட்டோம். நம்ம சின்ன சின்ன கஷ்டம் வரும்போது சேவை செய்ய மாட்டோம், முடியாது, கஷ்டம், பண்ண மாட்டேன், எல்லாத்துக்கும் கண்டிஷன்ஸ். நம்ம கட்டுண்ட ஆத்மாக்கள் அப்படின்னு அழைப்பாங்க, கண்டிஷன்டு சோல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சேவைக்கு கண்டிஷன்ஸ் போடுவோம் இல்லையா, அதனாலதான் we are conditioned soul. பிரபு நான் சேவை பண்ணுவேன், ஆனா 1 மணி நேரம் தான் வருவேன். சேவை பண்ணுவேன் பிரபு, ஆனா என்னால குனிஞ்சு நிமிந்தெல்லாம் நான் பண்ண முடியாது, சின்ன சேவை கொடுங்க, என்னால கஷ்டப்பட முடியாது, பெருசா கஷ்டம்லாம் பண்ண நேரம் எல்லாம் கிடையாது பிரபு, இவ்வளவுதான் பண்ண முடியும், அவ்வளவுதான். அப்கோர்ஸ் நம்மளுடைய கடமைகள் இருக்கு. பட் உண்மையிலேயே யோசித்து பார்க்கணும், எந்த அளவுக்கு நம்ம புலன் இன்பத்துக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு வந்து நம்ம நாக்கு இன்பத்துக்காகவும் பால் உறுப்பு இன்பத்துக்காகவும் நம்முடைய நேரத்தை வினயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணருக்கு எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம வந்து சொகுசு தேடி அதிகமா சம்பாதிச்சுட்டு இருக்கோம், அத்தியாவசிய தேவைக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கோமா இல்ல சொகுசான வாழ்க்கையை சம்பாதிச்சுட்டு இருக்கோம், எல்லாத்தையுமே பார்க்கணும். சோ எந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், அன்கண்டிஷனல் சரண்டர், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, அந்யாபிலாஷித சூன்ய ஞான கர்மாதனாவிருத்தம் ஆணுக்குள்ளேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த தடங்களும் இல்லாம செய்யறதுதான் உயர்ந்த பக்தி சுஷீல. பிரபுபாதர் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இந்த வழிமுறை கொடுத்திருக்கார். சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை, கிருஷ்ணருடைய கருணை. சோ எந்த அளவுக்கு நம்ம சில பிரபுபாதருக்கு சேவை செய்யறதுக்கு தயாரா இருக்கும். ஸோ சில பிரபுபாதருடைய புஸ்தகம் மேரத்தான், புக் டிஸ்ட்ரிபியூஷன் மேரத்தான் புஸ்தகம் டிசம்பர் மாதம், கீதை சொன்னப்பட்ட மாதம். ஸோ அதனால இந்த மாதம் முழுக்க நம்ம வந்து பகவத்கீதையை விநியோகிச்சுட்டு இருக்கோம். ஸோ எத்தனை பேர் நீங்க வந்து புக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பக்தரும் இந்த திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கோம். ஸோ சாட்ல நீங்க வந்து எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த மாசம் எத்தனை புக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க எனக்கு வந்து அனுப்புங்க, இப்போ பார்க்கலாம் யாரு எவ்வளவு புக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சரண்டர் கேட்கிறோம் ஆனா செய்யறோமா, இல்ல நான் பல சேவை இதுக்கு மேல செஞ்சேன், இப்ப பிஸியா இருக்கேன், இல்ல செய்யணும். ஸோ எத்தனை பக்தர்கள் நீங்க செய்திருக்கீங்க எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க, எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ அதை பார்த்தாச்சு செய்யாதவங்க கொஞ்சம் பேர் வந்து இம்ப்ரூவ் ஆகிறாங்களா, உற்சாகம் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் டேக் இட் சீரியஸ்லி, தீவிரமா எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு தீவிரமா நம்ம வந்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா தூய்மை அடைஞ்சிருவோம். இன்னைக்கு மரணம் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. we are all trying, we don't know when death will come, any time, எந்த சமயத்திலயும் மரணம் வரலாம். இல்ல அப்புறம் நாளைக்கு சேவை பண்றேன், டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ
டேக் இட் சீரியஸ்லி. ஸோ எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? சாட்ல மெசேஜ் அனுப்புங்க. எத்தனை புக்ஸ்? வைஷ்ணவ அபராதத்தை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம், ஆனா நேரம் இல்லை. இன்னொரு நாள் நம்ம பேசலாம். வைஷ்ணவர்களுக்கு அபராதம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்து. ஸோ வைஷ்ணவ அபராதம் செய்யக்கூடாது அப்படின்னா நிறைய புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. ஸோ டொனேட்டட் ₹2000 ஃபார் புக் டிஸ்ட்ரிபியூட்டட் அட் ISKCON சென்னை. ஓகே மாதாஜி, புஸ்தக விநியோகத்துக்காக டொனேஷன் கொடுத்துருங்க. தேங்க்யூ மாதாஜி. இன்னொரு பக்தர் ஆறுமுகம் பிரபு 5 books. குரேஷ் பிரபு 10 books. தேங்க்யூ 5 books 10 பண்ணுங்க மினிமம். 10 20 பண்ணுங்க, முயற்சி எடுங்க. ஸோ டொனேட் 75 books. பாலகிருஷ்ண பிரசாத் பிரபு, வாவ், 75 books டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இந்த மாசம். பகவத்கீதையா, ஸ்மால் புக்ஸா, பாகவதமா? ஸோ வீடு வீடா போய் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு தூய்மையை கொடுக்கும். சிலர் நம்மள தப்பா பேசுவாங்க, எங்களை தொந்தரவு பண்ண அப்படி பேசும்போது நம்மளுடைய அகங்காரம் கம்மியாகும். ஸோ சங்கீர்த்தன இயக்கத்துல நம்ம அந்த பக்தி பிரபுபார் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, நம்மளால ஒரு சின்ன முயற்சி எடுக்க முடியலையா? அந்த முயற்சி எடுக்கணும். சேவை பண்ணணும். சேவை செய்ய ஆரம்பிச்சாதான் மனசு தூய்மை அடையும். எப்பவுமே உட்காந்து நான் புக்கு படிப்பேன், கேட்பேன், ஜாம் பண்ணுவேன், அது சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அது மட்டும் பக்தி கிடையாது. எந்த அளவுக்கு சரணடைஞ்சு நம்ம பக்தி பண்றோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ நம்மளுக்கு யாரோ ஒரு பக்தருடைய கருணையாலதான் நம்ம இன்னைக்கு ஆன்மீக வழிமுறையை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் பகிர்றதுக்கு நம்மளுக்கு மனசு வரணும். ஆனா பக்தர்கள், ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம எந்த அளவுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அப்பதான் மத்தவங்களுக்கு பகிரணும் அப்படிங்கிற எண்ணம் வருமா. கரெக்டா இல்லையா? இப்ப நீங்க ஒரு அற்புதமான ஒரு ஸ்வீட் குலாப் ஜாமுன் யாரோ செய்து கொடுத்துருக்காங்க, இல்ல ஒரு கடையில, பக்தர்கள் எல்லாம் கடையில வாங்கி சாப்பிட மாட்டாங்க, பட் ஒரு கடையில வாங்கி யாரும் சாப்பிடுறாங்க, நல்லா இருக்கு அப்படின்னா என்ன, அவன் நல்லவனான்றதான் என்ன பண்ணுவான், எல்லாருக்குமே சொல்லுவான், அந்த கடையில இந்த ஸ்வீட் சூப்பரா இருக்கு, நீங்களும் வாங்குங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி யாரை பார்த்தாலும் யாராவது எந்த கேள்வி கேட்டாலும் அதை பத்தி சொல்லுவோம். ஸோ நம்மளும் அதே மாதிரி பக்தியில உண்மையிலேயே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்ப கொடுக்கறதுக்கு முன் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலேயே நம்ம எங்கேயோ ஏதோ பண்றோம், ஏதோ சொல்றாங்க, பரவாயில்ல அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். கிடையாது, அதை உண்மையிலேயே நம்ம அனுபவிக்கணும். சுகன்யா மாதாஜி 7 books டொனேட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. நைஸ், தேங்க்யூ வெரி மச். டொனேஷன்ஸ் மட்டும், ஸ்பான்சர்ஸ் மட்டும் பண்ணாம நீங்களும் போயிட்டு பர்சனலா புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்க. அப்போ அந்த சைத்தன்ய மகாபிரபு மரிசி உங்க மூலமா ஒரு பக்தர் நாளைக்கு வந்தாலுமே ஒரு புக்கு வெளில போகும்போது உங்களுக்கு தெரியும் சந்தோஷம் எந்த அளவுக்கு உயர்ந்த சந்தோஷம். பகவத் தரிசனம், பாலகிருஷ்ண பகவத் தரிசனம் 75 டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. கிரேட், வெரி நைஸ். பூவேந்திரன் பிரபு கைய அன்மியூட் பண்ணுங்க ப்ரோ, ஏதோ சொல்லணும் விருப்பப்படுறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு, சொல்லுங்க பிரபு. பிரபு 30 books பகவத்கீதை. 30 பகவத்கீதை. ஜாய். அப்புறம் பாகவதம் ஒரு செட். பாகவதம் ஒரு செட். சூப்பர், வெரி நைஸ். 200 ஸ்மால் புக்ஸ் bro. 200 ஸ்மால் புக்ஸ். ஆமா bro. ஜாய். ஹரே கிருஷ்ணா. Thank you பிரபு. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. சரி பாருங்க, 200 புத்தகங்கள், சின்ன புத்தகம் பகவத்கீதையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். கிரேட். ஸோ தயவு செய்து மற்ற பக்தர்களும், இன்னும் 12 நாள் இருக்கு, ரெக்கார்டிங் இன்னும் 12 நாள் இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 10 books மினிமம் எல்லாரும் பண்ணி ஆகணும். பிரபுபாதரை திருப்தி பண்ணுங்க. இருக்கிறதுலே முக்கியமான சேவை இது, சேவை செய்யணும். ஸோ தயவு செய்து ப்ளீஸ் ஆர்டர். யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். வேறு ரொம்ப சின்ன அத்தியாயம் தான் இது, இருக்கிறதுலே ரொம்ப சின்ன அத்தியாயம். கிருஷ்ணாமுகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பக்கத்திலேயே இந்த அத்தியாயம் முடிஞ்சிருது. பட் நிறைய ஆழமான கருத்துக்கள். வைஷ்ணவ அபராதத்தை பத்தி நம்ம பேசவே இல்லை இன்னைக்கு, நேரம் இல்லை. ஸோ
இன்னொரு நாள் நம்ம பேசலாம். யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா நீங்க சாட்ல தெரிவிக்கலாம், இல்ல கையை உயர்த்தி உங்களுடைய கேள்வியை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. Eight small books, one Bhagavad Gita. Sarvang Sundar Prabhu. Hare Krishna. Thank you Prabhu. மிக்க மகிழ்ச்சி. வேற யாராவது சில கேள்விகள் கருத்துக்கள்? வைஷ்ணவ பராதம், கலிய லீலை, சாண்டிங், டான்சிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இல்லையா? கிருஷ்ணனுடைய கருணை வேணுமா? நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா சேவை பண்ணுங்க, உற்சாகமா இருங்க. ஓகே, யாருக்கும் எதுவும் கேள்விகள் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நன்றி அனைவருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சத்சங்க நிகழ்ச்சிகள் நல்லா போயிட்டு இருக்கு. புதுசா வரவங்களுக்காக அதை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தயவு செய்து எல்லாருக்கும் இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, ஜூம் லிங்க் கொடுங்க, யூடியூப் கான்டாக்ட்ஸ் அனுப்புங்க, அவங்களும் பார்க்க வைங்க, ப்ராப்பர் புக்ஸை கொடுங்க. எல்லாரையுமே இன்னைக்கு ஈடுபடுறதுக்கு, பக்தி சேவையை ஈடுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்களும் தீவிரமா எடுத்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை டெய்லி இனில இருந்து அடுத்த கிணத்துல இருந்து தீவிரமா ஜபம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, சேவை பண்ணுங்க. புக்ஸ் இல்லாதவங்க ஆர்டர் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஹரே